லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கொடுக்கணும். கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகம். இப்போ அந்த குறிப்பிட்ட சர்ச்சிலேயே ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக காவலர்கள் இந்த இளம் தலைமுறையினரோட ஃபேமிலியிலே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் 3 பேர் குறைந்தபட்சம் விஜய்க்கு ஓட்டு போடுறதாகவும் அதேமாதிரி ஒரு மூத்த பத்திரிகைகள்கிட்ட பேசும்போது சொன்னார். அதாவது இந்த படித்த பசங்க கிராமத்தில் இருக்கிற தங்களுடைய பெற்றோர்களை கேன்வாஸ் பண்ணுறாங்க, விஜய் வந்தார்னா இதை செஞ்சுருவார் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ டோட்டலாக அப்படியே பார்த்தீங்கன்னா 3% கிறிஸ்தவர் ஓட்டு இருக்குது, 3% இஸ்லாமிய ஓட்டு இருக்குது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேரளா கொஞ்சம் சாரல் அடிக்கும் எப்பவுமே. அந்த 6 தொகுதி இருக்குதுங்கன்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் 6 தொகுதியுமே பார்த்திங்கன்னா அங்கே கிறிஸ்தவர் நிற்க வச்சு தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வைக்குது. அதில் தேசிய கட்சிகள் தான் அதிகமாக இடம் பிடிக்குது. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காங்கிரஸ்